அதாவது அந்த மாநிலத்தில் உள்ள அத்தனை தொகுதி வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் நிற்க வைத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இங்க உள்ள நான் கன்னடன், தமிழ் சனியன்னு சொல்றவரை தமிழ் தந்தைன்னு சொல்றீங்க. சங்க இலக்கியம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு நீங்க படிக்கிற அளவுக்கு வச்சிருக்கிற ஒரு தன் சொத்தை வித்து பண்ணவரெல்லாம் ஆனா அவர் தமிழர் இல்லையா? அப்ப தமிழர் உங்களையெல்லாம் நாங்க தமிழர்னு ஏத்துக்கிட்டு இருக்குமே, உண்மையான தமிழர்களை நீங்க அப்படி சொன்னா கோபம் வருமா வராதா? சீமான் RSS பின்னணியில் இருக்கிறாருன்றது ஒரு விஷயம் என்னன்னா, 6 பிராமணர்கள் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் RSS தானே? அப்போ RSS அட்வைஸில் செய்கிறாரா? அவங்களுக்கு முக்கியத்துவம் ஏன் அவ்வளோ கொடுக்கணும்? எஸ்வி சேகரையும் மைத்ரேயனையும் கட்சியில் சேர்த்தீங்களே, RSS சொல்லி சேர்த்தீங்களா? அவங்க 2 பேரும் பார்ப்பனர்களா? அரசியல் ரீதியில் இந்த மாநாட்டின் மூலம் தன்னையும் ஒரு பெரியார் என்று சீமான் நிரூபித்திருக்கிறார் என்று நான் தைரியமாக சொல்வேன். ஏனென்றால் இந்த சாதனைகள் வேற யாரும். ஆனா எனக்கு ஒரு சதி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. தேமுதிக இதுவரைக்கும் சேர்ந்த கூட்டணி ஜெயிச்சதே இல்லைங்கும் போது, அப்போ யாரோ இந்த மாதிரி லாபியிஸ்ட் கிட்ட செட்டப் பண்ணி கொண்டு போய் அங்கே திமுகவில் சேர்த்து விட்டுரு, இந்த தடவை திமுகவை சொல்லி முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு காலம். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். பஞ்சாயத்தை கூட்டுறவங்க இந்த வாரம் சனிக்கிழமை வழக்கமாக நடத்துறது தெரிஞ்சிருக்கேன் எல்லாருக்கும், உலகத்துக்கு. அன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் மாநாட்டுக்கு போயிட்டேன், திருச்சிக்கு நடத்த முடியல. அதனால் அந்த பஞ்சாயத்தை இன்றைக்கி சிறப்பாக கூட்டிடுறோம். ஐயா வணக்கம். வணக்கம். பஞ்சாயத்தை கூட்டுறோம். பஞ்சாயத்தே இந்த சீமான் நிகழ்ச்சி அன்றைக்கி நைட்டில் தூங்கலிங்களாம் நீங்கள் பார்த்துட்டு? ஆமாம், கொதிச்சுதாமே மனம்லாம் உங்களுக்கு? ஆமாம், அரங்கெல்லாம் நிறைஞ்சிருச்சு, வெளியிலையும் வழியுது கூட்டம், என்னடா பாதிக்கு பாதி தான் வரும்னு நினச்சோம் அப்படின்னு கதறிட்டு இருந்தீங்களாமே. அதாவது சீமான் பல பேருடைய தூக்கத்தை கெடுத்தார் என்பது உண்மை. உண்மையை சொல்ல போனா நான் நிம்மதியா தூங்கினேன். நீங்க தூங்குனீங்க? நான் நிம்மதியா தூங்கினேன், சந்தோஷமா தூங்கினேன். இல்ல இந்த 1 மணி 2 மணி வரைக்கும் உங்களுக்கு உண்டான இந்த போலீஸ்லாம் வச்சுட்டு என்ன கூட்டம், எவ்வளோ அது வண்டியிலேருந்து எவ்வளோ ரிப்போர்ட்லாம் எடுக்கல. அதுக்கு தான் தனியா கூட்டம் இருக்கு. நீங்க நிம்மதியா தூங்கிட்டீங்க? ஆமா, நான் நிம்மதியா தூங்கிட்டேன். சரி. ரெண்டாவது, நம்ம எந்த போனையும் நம்ம ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நண்பர் ஒருவர் உளவுத்துறையிலன்னு சொன்னாரு, ஐயா உங்க போனும் ஒட்டு கேட்கப்படுகிறது. உனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்க, ஒட்டு கேட்க நான் பத்திரிகை நடத்தணும் 15 வருஷம். என் போனை ஒட்டு கேட்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஒட்டு கேட்கறாங்கன்னு தெரிஞ்சே நான் சில விஷயங்களை நான் சொல்லுவேன். அது போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிடும். நானா போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒத்துக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நான் ரகசியமா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன், எனக்கு தெரியும் என் போனை ஒட்டு கேட்குறாங்கன்னு. அல்ல, அவரு இதெல்லாம் கூட சொன்னாரு. அதுக்கு யார் அந்த அந்த பர்டிகுலர் உளவுத்துறைக்கு இன்னார் ஒருத்தர் ஒரு பிரிவு ஒன்று போட்டு தலைவர் இவர் இதெல்லாம் நம்ம சொன்னாங்க. நான் சொன்னேன், யார் அவனா இருந்துட்டு போட்டேங்க, நம்ம நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணுறதுக்கு பேசுகிறோம். அது அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா, உண்மையிலேயே தீவிரவாதின்னு சொல்லி இந்த திருப்பூர்லேருந்து ஒரு 8 பேர் பங்களாதேஷிகள் பங்களாதேஷ் சம்மந்தப்பட்டவர்கள், பாகிஸ்தான் இயக்கத்தின் லஷ்கர்-இ தொய்பாவோட தொடர்பு உள்ளவங்கள அங்கிருந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்னே கேட்பீங்க, எடப்பாடி கூட கேட்டிருக்காரு, ATS என்ன பண்ணுது, ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு. அவருக்கு தெரியல பாவம், அது எப்போ கலைச்சாச்சு. அதை கலைச்சி 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஒன்று AMS, இது AOS, ஆன்டி ஆப்போசிஷன் ஸ்குவாடு. எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னது அதுதான் முழு நேரமா பார்த்துட்டு. இன்னொரு பிரிவு, 2வது பிரிவு, அது AMS, ஆன்டி மீடியா சர்வீஸ். நம்மள மாதிரி நியாயமும் நேர்மையாவும் உண்மையும் பேசுறான் பாருங்க. இவன் மீடியாக்காரன் என்ன பேசுறாங்க,
இவங்களுக்கு தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு இனிமேல் நேரம் அங்கே இருக்கு. அதுக்கு முடியல. அதனால டெல்லியிலேருந்து போலீஸ் வந்து சென்னை வரைக்கும் வந்து திருப்பூர் வரைக்கும் வந்து 8 பேரை பிடிச்சிட்டு போனால் கடைசியில் அவன் லஷ்கர் இ தொய்பாவோட தொடர்பு பாகிஸ்தான் இயக்கங்களோட டெல்லி செங்கோட்டை மட்டும் இல்லாமல் அயோத்தி பல கோயில்கள் பல முக்கியமான இந்தியாவில் அது இருக்கட்டும். நான் என்ன இப்போ இங்கேயும் பிடிக்கிறாங்களே சில பேரை, இவங்க டீம் யாரு இவங்களும் இவங்க டீம் டெல்லி போலீஸ் மட்டும் பிடிக்கல, நீங்க சொன்ன மாதிரி 2ஆ பிரிச்சுட்டாங்கல்ல. ஆமா, இங்கேயும் வந்து சில பேரை கைது பண்றாங்கல்ல. இவங்க கைது பண்றது அதான் சொன்னேன், இதெல்லாம் இதுல வந்துருது. துட்டு பார்த்தீங்க இல்லையா? ஆமா, மீடியாவிலேயே வந்து ஒத்து வரலன்னா பிடிச்சி போடு. அதுதான் சொல்றேன். மீடியானா இவங்க வந்து அந்த ஆர்எஸ்பி மீடியாவையே பிடிக்க போறாங்க. அவங்க தான் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்றாங்களே. சரிங்க. நேர்மையா நியாயமா எவன் மீடியா வந்து பேசுறானோ அவனை பிடிக்கிறதுக்காக தானே இந்த ஏஎம்எஸ். அப்படித்தானே கணக்கு. நேர்மையான மீடியாவா இருந்தா தான் பிடிப்பாங்க. நீங்க அவங்களுக்கு அதிமுக பேர்ல இங்க மாநிலத்துல ஒரு டீம் உருவாக்குறாங்க, இந்த மாதிரி டெரரிசத்தை வந்து கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்றதுக்குன்னு. திமுக எப்படி மாத்திச்சுன்றீங்க நீங்க? ஆன்டி மீடியா சர்வீஸ் ஒன்று, அதான் ஸ்குவாட், ஆன்டி மீடியா ஸ்குவாட், ஆன்டி ஆப்போசிஷன் ஸ்குவாட். எதிர்கட்சிக்காரெல்லாம் என்ன பண்றான்? சீமான் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, எடப்பாடி என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு? இல்ல இது அந்த ஒட்டு கேட்கறதா சொன்னாரு. அந்த அதிகாரத்தை சொல்லிட்டீங்களா நீங்க? இந்த ஏஓஎஸ்ஆ ஏஎம்எஸ்ஆ நீங்க சொல்லி இல்ல, அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் கரெக்டா போய் சொல்லியிருப்பாரு. நான் சொன்னேன், நீங்க நிறைய விஷயங்கள் நான் வந்து போன்ல பேசுறது, அது வந்து நீங்க ஒட்டு கேட்கணும், கேட்டுட்டு சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டா போய் சொல்லணும். என்னால அவ்வளவு தூரம் மெனக்கெட்டு போய் சொல்றதுக்கு எனக்கு நேரமும் பொறுமையும் இல்லை. சரி, இந்த மாநாடு கேட்டாங்க. மாநாட்டுக்கு வரும்போது இல்ல, மாநாடு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநாடு எப்படி நடத்தணுன்றத தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம இந்தியாவிற்கே ஒரு முன் உதாரணமாக சீமான் செய்திருக்கிறார். இப்படி சொல்றதுனால என்ன சீமான் சொம்புன்னு சொல்றவர்கள் தாராளமாக ஸ்டார்ட் மியூசிக், அது பத்தி இல்ல சொல்லிக்கிங்க. ஆமா, நான் சொல்லிக்கிங்க. ஏன்னா நான் வந்து என்ன சொல்றேன்னா, எத்தனை சொம்பு தான் அவர் வச்சுன்னு இருப்பாரு, புரியல. எத்தனை சொம்பு தான் அவரும் வச்சுன்னு இருப்பாரு. இல்ல, அப்படி சொல்றவன்லாம் அண்டா. சரி, அது நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். நம்ம என்னன்னா, அதாவது இத்தனை லட்சம் பேரை வந்து ஒரு இடத்துல வந்து எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் சீராக ஒழுங்காக கூட்டம் கூட்டி அவர்களுக்கு குடி தண்ணீர் என்னென்னலாம் அத்தியாவசிய ஏற்பாடுகள், ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசர தேவைகள் என்னவோ இத்தனையும் செய்து, முக்கியமா போலீஸுக்கு தலைவலி கொடுக்கல. அங்க சரக்கு முறுக்கலாம் சலம்புல எனக்கு தொட்டு பாரு அங்க உருள்ற. அதுக்கு காரணம் இல்ல, பிச்சுக்கும் போலீஸ் கையும் வைக்க முடியாது. 2 விஷயம். இது வந்து தானா சேர்ந்த கூட்டம், கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை. 200 ரூபா 300 ரூபா கொடுத்து அப்புறம் வந்து சேர்ல வந்து மிக்சரு மைசூர் பாக்கு சரக்கு வீரன் வச்சு கூப்பிடுற கூட்டம் இல்லை. இது கொள்கைக்காக சேர்ற கூட்டம். தானா அது கருத்தியல்ல ஈடுபட்டு வரக்கூடிய கூட்டம். ஆமா, காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம் இல்லை. இல்ல வந்து இந்த வேடிக்கை பார்க்கறதுக்காக ஏதாவது மேக்கப் போட்ட முகத்தை பார்க்கறதுக்காக வர்ற கூட்டம் இல்லை இல்லையா? இது வந்து ஒரு கொள்கை கூட்டம், ஒரு கருத்தியல் கூட்டம். இது எவ்வளவு பேர் வந்தாங்களோ அவ்வளவு பேரும் அவன் ஒரு கட்டுக்கோப்பா வந்தா அமைதியா கூட்டம் நடந்தது. முதலாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே 234, இப்ப தமிழ்நாட்டில் 234, அதாவது அந்த மாநிலத்தில் உள்ள அத்தனை தொகுதி வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் நிற்க வைத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. வேற யாரும் இல்லை இது வரைக்கும். இதுக்கு முன்னாலே இல்லை, இதுக்கப்புறம் யாரும் வரலாம், ஆனா வந்து இது வரைக்கும் இல்லை. அதுலயும் 117 பேர் ஒரு திருநங்கை உட்பட 50% பெண்களுக்காக ஒதுக்கீடு கொடுத்த முதல் கட்சி சீமானுடைய கட்சியா. இதுதான் போற போக்குல அப்படியே குத்துறீங்க பாரு. இதுல தான் உங்களுக்கு எனக்கு சண்டை வர்றது. என்ன அப்ப நாங்க எங்க கட்சியில இடம் கொடுத்து வச்சுக்கிறதுலாம் சும்மாவா? யாரு திராவிட கட்சியில எவ்வளவு முன்னுரிமை கொடுத்தது உங்க கண்ணுக்கு தெரியாது. எவ்வளவு பேர் கொடுத்தீங்க? எங்க அக்காவை கொடுத்துருக்கோம். கனிமொழி குடும்பத்துல தானே நீங்க பாக்கணும். ஏதுங்க குடும்பத்துல, அதாவது குடும்பத்துல கொடுத்தா நாட்டுக்கே கொடுத்த மாதிரி. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். வழக்கம் போல இந்த ரகசியம் உங்களுடைய வச்சுக்கணும், என்னோட மட்டும் வச்சுக்கணும். ஆமா, இங்க இருந்து வெளியில போக. ஆமா, திமுகவுடைய மொழி கொள்கை தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்களே. மும்மொழி கொள்கையை ஒத்துக்க மாட்டாங்க, இருமொழி கொள்கை தான். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆங்கிலம் தமிழ் சொல்லிட்டு. ரைட். இருமொழி கொள்கைனா ஓகே, மும்மொழி கொள்கைனா முடியல, போராட்டம். உண்டா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஆமா ஆமாங்க. இதை வந்து நீங்க வந்து அப்பப்போ சந்தேகப்பட்டு நீங்க வந்து ஹிந்தி உள்ள வந்துரும்னு சொல்றாங்க, ஆனா இவங்களே ஹிந்தி இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. பின்ன சமீபத்துல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த தேன்மொழின்னு ஒரு அம்மா வந்து மதுரையில வந்து மேயரா இருந்தாங்க.
அந்த அம்மா கொஞ்சம் அந்த 150 கோடி ரூபா அந்த ஏதோ அந்த வசூல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் வசூல் பண்ணி பிரச்சனைலாம் ஆனதுக்கப்புறம் அந்த திமுக கவுன்சிலர்களே சேர்ந்து அவங்கள கவுத்துட்டாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம். அந்த தேன்மொழி அந்த அம்மா வந்து மேயர்லேருந்து பதவி விலகி ராஜினாமா பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ கொஞ்ச நாள் கம்முன்னு இருந்துட்டு இப்போ அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அதான் அவர்களுடைய சுய விருப்பம். இல்லை அதில் ஒரு விஷயம் அவங்க நேர்மையை பாராட்டணும். 150 கோடியை மட்டும் நீங்கள் பிடிச்சி விளக்கம் கட்டியானோன்னு கட்சி விட்டு நீக்கிறீங்க. 1500 கோடி 2500 கோடி லட்சம் கோடிலாம் அடிச்சா மட்டும் வேடிக்கை பார்த்து உட்காந்துருங்களே எப்படிங்கன்ற மாதிரி தானே அவங்க நியாயமான கேள்வியை கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படி கேட்டுக்கலாம், இல்லை இப்படியும் கேட்டுக்கலாம். 150 கோடியில் மேக்சிமம் நான் 100-125 கோடி எங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன மட்டும் வேலையை விட்டு அமைச்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னு கூட கேட்டிருக்கலாம். அப்படின்னு கேட்டிருக்கலாம். பட் நான் எங்கே பார்க்குறேன்னா கருத்தியல் ரீதியாகவே நம்ம வந்து சிந்தனை பண்ணுறோமா. நான் என்ன பார்த்தேன்னா இதுக்கும் வந்து திமுகவுடைய அந்த இருமொழி மும்மொழி கொள்கைக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. இது யாருமே கவனிக்கல, எந்த மீடியாவும் இதை நோட்டீஸ் பண்ணல. மாநாட்டுக்கும் அவங்களுடைய அந்த மாநாடு இல்லை, இந்த மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை. ஏன்னா நம்ம அந்த மொழியை பத்தி பேசுறது ஆரம்பிச்சதுனால நாங்க ஏற்கனவே எங்க கட்சியில எங்க குடும்பத்திலேருந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு எம்பி கனிமொழி சோமுன்னு ஒரு அம்மா இருக்காங்க, தெரியும் இல்லையா உங்களுக்கு, இருக்காங்க. இருமொழி ஆகிப்போச்சே, மும்மொழி எதுக்கு? அதனால தேன்மொழி இப்போ வந்து அதிமுகவுக்கு போயிட்டாங்க. நீங்க அந்த விதத்துல சொல்ல வரீங்க. மும்மொழி எங்களுக்கு ஒத்து வராது, சரி நாங்க இருமொழி தான். இங்கேயே 2 கனிமொழி இருக்கு, அப்போ ஒரு தேன்மொழி எதுக்கு? அதனால தான் அவங்கள மேயர்ல இருந்து நீக்கிட்டாங்க. ஆமா, 150 கோடி வசூல் பண்ணும்போது 150 கோடியில் அது என்ன உண்டோ அதை வாங்கிட்டு அவங்கள பதவியிலேருந்து நீங்க தான் உங்க பேர்ல தான் தப்புன்னு சொல்லி அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு அவங்கள அதிமுக பக்கம் அனுப்பிச்சு விட்டாங்க. பாருங்க, அந்த இருமொழி திட்டம் மும்மொழி திட்டத்துல கூட எவ்வளவு கொள்கை பிடிப்பாக நமது ஆளுங்கட்சி இருக்கிறது. சொல்ல வந்தீங்கன்னா அந்த தானா சேர்ந்த கூட்டம், அந்த கூட்டம் வரும்போது நம்ம ஈரோட்டுக்காரர் வந்து என்ன சொன்னார், ஈரோட்டுக்காரனாலே உங்களுக்கு தெரியும் யாருன்னு. நம்ம வந்து அதாவது அவர் வந்து சொல்லும்போது முதல்ல வந்து பார்ப்பான், அதுக்கப்புறம் முஸ்லீம், அப்புறம் கிறிஸ்தவன், அதுக்கப்புறம் வந்து நம்மிலும் கீழானவர்கள், அதாவது இந்த சமூக மக்கள், இவங்க 4 பேரும் தான் வந்து நம்ம சமுதாயத்துக்கு எதிரிகள்னு சொன்னார். அப்ப நம்ம சமுதாயம்னா என்னங்கிற ஒரு கேள்வி வருது. இவங்க எல்லாருமே வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். வீட்டுல யாராவது பிராமணர்கள் சமஸ்கிருதமா பேசுறாங்க, வீட்டுல தமிழ் தான் பேசுறாங்க. நம்ம முஸ்லீம் கிறிஸ்தவர்களும் வீட்டுல வந்து தமிழ் தான் பேசுறாங்க. ஆதி தமிழர்கள்னு சொல்லக்கூடிய SC/STயும் தமிழ் தான் பேசுறாங்க. அப்ப என்ன அவர் சொல்றாரு, இந்த தமிழ் பேசுறவங்க எல்லாம் நமக்கு எதிரிகள். அது சொல்லும் போது நான் கன்னடன், தமிழ் எந்த சனியன், அது பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்க வேற செருப்பு வீசு இல்லைங்க, அவரு சொன்னது இல்லைங்க, வம்புங்க. அப்புறம் செருப்பு வீசணுன்றீங்களா? யாருங்க 50,000 ரூபாய் செருப்பு வீசுனா 50,000 கிடைக்கணும் வந்து வீசுவாங்க. இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா தேவைங்களா உங்களுக்கு? நான் வந்து வீசினா நான் வந்து கோச்சிக்கவே மாட்டேன். தயவு பண்ணி ஒத்த செருப்பு வீசாதீங்க, 2 செருப்பா வீசிங்க. நம்மளது வந்து 8ஆம் நம்பர் கரெக்டா வீசுங்க. அதையும் சொல்றீங்க? 8ஆம் நம்பர் செருப்பு அது. ஏன்னா பயன்படாம போறதுல என்ன இருக்குங்க, நமக்கு என்ன கொடுக்கறது வீசுறது 8ஆம் நம்பர் செருப்பா பார்த்து வீசுங்க. இதெல்லாம் நம்மிலும் கீழானவர்கள். இல்ல சொல்ல எதுக்கு சொல்றேன்னா, இந்த 4ன்னு சொன்னார்ல, இவங்க எல்லாம் வந்து அவர் சொல்றது என்ன, நம்ம சமுதாயத்துக்கு எதிரிகள். இப்ப நம்ம சமுதாயன்றது எது? அதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இல்ல நீங்க அது புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாம் தமிழ் தாய்மொழியா வீட்டுல தமிழ் பேசுறவங்க அப்படின்னா, வீட்டுல தமிழ் பேசாதவர்கள், தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் நம்ம சமுதாயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். திராவிடர்கள்ங்கிற ஒரு வருது ஆட்டோமேட்டிக்கா வருது. சரியா? இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் பார்த்த வரைக்கும் பிராமணர்கள் 6 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு 234. முஸ்லீம்கள் 10 பேருக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. 10 பேர். கிறிஸ்தவர்கள் 7 பேருக்குன்னு நினைக்கிறேன், சரியா இருந்தா. ஆதி தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய SC/ST வந்து கொடுத்துருக்காங்க. பழங்குடிகள் 4 பேருக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. பழங்குடிகள் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு 27 கொடுத்துருக்காங்க. தேவேந்திரர்களுக்கு வந்து 13 கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து மொத்தமும் பறையர் தேவேந்திரர்கள் சேர்ந்து 6 பொது தொகுதியை கொடுத்துருக்காங்க. ஆமா, ஜெயலலிதாவிற்கு பிறகு வந்து ஒரு பட்டியல் சமூகத்திற்கு வந்து தலித் எழுமலைக்கு கொடுத்தாங்க, அவங்க ஜெயிக்க வச்சாங்க பொது தொகுதியில. அந்த மாதிரி வந்து ஒரு தைரியமுள்ள அது துணிச்சல் வந்து ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அதற்கு பிறகு வந்து சீமானுக்கு இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கணும். ஆமா, இது மட்டும் இல்லாமல்
சௌராஷ்டிராக்காரங்க 2 பேர் கொடுத்துருக்காரு. ம், ஒக்கலிகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கன்னட பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ம், ஓக்கலிகாஸ்ன்னு அது அவங்க அந்த கர்நாடகா பக்கத்தில் அந்த பார்டர்ல இருக்கிறவங்க. ம். அதே மாதிரி ம். நாயுடு ரெட்டியார்னு அவங்கெல்லாம் தெலுங்கு பேசுறவங்க, அதே சமயத்துல தமிழும் பேசுபவர். ம், ம். இவர்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நெருக்கி கொடுத்துட்டாரு. 10 கிட்ட 6 வந்து இருக்குது வெளியில, இன்னும் இல்லைங்க, மத்தது ஒரு பார்க்கணும். சுமார் 10 வச்சுங்க. ஆக ம். நீங்க வந்து ம். யாரோ ஒருவர் ஈரோட்டுக்காரர் வந்து இவங்கெல்லாம் எதிரிகள்னு சொன்ன ம். தமிழ் பேசுறவங்களுக்கும் கொடுத்துருக்காரு, ம், தமிழ் பேசாதவர்களுக்கும். ஆனால் நம்ம வந்து தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர், நம்ம வந்து கணியன் பூங்குன்றனார் சொன்னாரு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன தமிழ்நாட்டுல ம். இந்த இந்த சாதி மத வித்தியாசம் இல்லாமல், ம். இன மொழி வித்தியாசம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் தமிழர்கள். அது மட்டும் இல்லாம 234 பேரும் பட்டதாரிகள் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கும் இந்தியால. ம். ஒரு இதுல மாநிலத்தில் ஒருத்தர் சில பேர் வந்து அறிவுஜீவிகள்லாம் எழுதுனாங்க, நான் பார்த்துட்டோன்னு அப்படியே வந்து இவ்வளோ பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருக்காங்கன்னு. எல்லாரும் பட்டதாரிகளாகவே கொடுத்த பொறியாளர்களும் பட்டதாரிலாம் வந்து விவசாயிகள்னு சொல்கிறாரு, அப்படிலாம் எதுவும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. இதில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மயிலாடுதுறை தொகுதியில் நிற்கிறாரு பாருங்க, பார்ப்பன காசிராமன். காசிராமன் பட்டதாரி, பொறியாளர், பெரிய அளவில் ஸ்காலரு, அவர் முழுக்க சேர்ந்து விவசாயம். அவர் விவசாயத்தை இன்ன வரைக்கும் அடிச்சுக்க ஆள் இல்லை. இயற்கை சார்ந்த வேலை. அதுக்கு இவங்க என்ன பேசுறாங்க இந்த கும்பல்? இந்த இத்தனை பேர் விவசாயத்துல தான் இல்லைங்க, இருக்காங்க. இந்த அறிவுஜீவிக்கெல்லாம் என்ன புரியலன்னா, ம், அதாவது இந்தியாவுடைய வேளாண் வந்து என்ன சொல்லுது தந்தைன்னு எனக்கு பின்னால மாட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்மாழ்வார் அவர்களுடைய ஆமா, புகைப்படம். ஆமா, சரிங்களா? ஆமா, ஆமா. நம்மாழ்வார் ம். இவர். ம். அதுக்கப்புறம் MS சுவாமிநாதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அவர் வந்து உலக அளவில் வந்து யுனெஸ்கோலலாம் இருந்து மிகப்பெரிய பதவிகளில் வந்து இந்தியாவுடைய ஆமா. வேளாண் விஞ்ஞானத்திற்கு ஒரு 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 தந்தைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பல விருதுகள், உலக அளவு விருதுகள். ம். அவர் எனக்கு சொந்தக்காரர், ம், ம், ம். என்னுடைய சரி, உறவினர். சரி, சரி. எதுக்காக சொல்றேன்னா, ம். அவர் PhD என்னலாம் PhD மட்டுமா அவர் 5 PhD நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறார். ஆனால் அடிப்படையில் விவசாயி. ம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல இந்த கூட்டம். இப்ப நீங்க ரொம்ப தூரம் விவசாயிகள் கொடுக்கல, எல்லாம் இல்லைங்க. விவசாயம் தான் இருக்காங்க. ரொம்ப தூரம் போகவே வேணாம். ம். ஊர்ல வந்து எங்களுக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து நிலம் இருந்தது. ஒரு கட்டம் வரைக்கும் இருந்துச்சு. ம். எங்க பாட்டி, எங்க அப்பாவுடைய அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா பார்த்துட்டு இருந்தாரு. ம். எங்க அப்பா வந்து ஒரு பட்டதாரி, ஆனா விவசாயமும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ம். எங்க அப்பாவை நீங்க பட்டதாரின்னு சொன்னாலும் ஆமான்னு சொல்லணும், விவசாயின்னு சொன்னாலும் ஆமான்னு சொல்லணும். ம். அதே சமயத்துல எங்க அப்பா வந்து அரசு உத்தியோகத்திலையும் இருந்தார். அந்த அந்த பட்டதாரி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அரசு ஊழியர்னு சொன்னாலும் இது எல்லா கேட்டகரியிலையும் வருவாங்க. இல்ல, இப்ப இவங்களுக்கு எதுவுமே நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க நிறைய இடத்துல, கிராமத்துல நிலையா இருப்பாங்க. ஆனா அது வந்து பள்ளிக்கூடம் மாணவர்களை வந்து அடுத்தடுத்து மாத்திட்டு இருக்க கூடாதுன்னு அங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த வேலை நேரம் போக போய் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, இருக்கட்டும். இப்ப நம்ம பெண்கள் சரி பாதி கொடுத்தாங்க. எனக்கு 2 விஷயம் இடிக்குது. சீமான் வந்துட்டு RSS பின்னணியில் இருக்கிறாருன்றதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, 6 பிராமணர்கள் கொடுத்துருக்கிறாரு. ம். அப்ப அவர் RS தானே? அப்போ RSS அட்வைஸ்ல செய்யறாரா? அவங்களுக்கு முக்கியத்துவம் ஏன் அவ்வளவு கொடுக்கணும்? SC சேகரையும் மைத்ரேயனையும் கட்சியில சேர்த்தீங்களே, RSS சொல்லி சேர்த்தீங்களா? அவங்க 2 பேரும் பார்ப்பனர்களா? அப்படித்தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. இல்லைங்களே, அவங்க திராவிடத்துக்கு மாறிட்டு தான் சொன்னாங்க. ஏன்னா SC சேகர் எப்போ பார்த்தாலும் வந்து ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுக்கும் போதெல்லாம் அந்த பூணூல் வெளியில் தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்து போடுறாரு. ம். இப்போ நானும் போடுறேன், ஆனால் பத்திரமா அது உள்ளே இருக்குது, வெளியில் தெரியணும்னு அவசியம் இல்லை. ம். ரெண்டாவது, நம்ம சாதியை சொல்லி எந்த இடத்துலையும் வந்து நமக்கு எந்த விதமான இல்லை. சலுகையோ இல்லை எதிர்பார்ப்போ நமக்கு கிடையாது. ம். அது இல்லை, நான் எதுக்கு இப்ப அந்த சொல்றேன்னா, 6 பேர் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அங்கீகாரம். எல்லா சாதி, எல்லா மதம், எல்லா இனம்னு வரும்போது எல்லா மொழி- மொழியாளர்களுக்கும் கொடுக்கறப்ப இந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு ஏன் மண்ணை கொடுக்க கூடாது? சேர்ந்தவர்களுக்கு ஏங்க ம். தமிழ் தாத்தா யாருங்க? ஓவே சாமிநாத ஐயர். அப்போ அவரையும் சொல்றேன், அவரையும் எங்க பாட்டியுடைய, ஏற்கனவே நான் ஒரு நிகழ்வுல சொல்லியிருக்கேன், ஆமா. என்னுடைய பாட்டியுடைய தாய் மாமா அவரு, ஆமா. என்னுடைய உறவினர். எனக்கு ஏதோ மாமா தாத்தான்னு சொல்லுவோம் நாங்க, ம். அதாவது ஒரு வகையில் தாத்தா. ம். அப்போ யார் அவரு? ம். அப்போ நீங்க வந்து இங்க உள்ள வந்து நான் கன்னடன், தமிழ் வந்து சனியன்னு சொல்றவரை தமிழ் தந்தைன்னு சொல்றீங்க. ம். சங்க இலக்கியம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நீங்க படிக்கிற அளவுக்கு வச்சிருக்கிற ஒரு தன் சொத்தை வித்து பண்ணவரெல்லாம் வந்து, ஆனா அவர் தமிழர் இல்லையா? ம். அப்ப தமிழர், உங்களையெல்லாம் நாங்க தமிழர்னு ஏத்துக்கிட்டு இருக்குமே, ம். உண்மையான தமிழர்களை வந்து நீங்க வந்து அப்படி சொன்னா கோபம் வருமா வராதா?
உங்களெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்கோம்ல போனா போகுதுன்னு. ம். நான் வந்து அந்த மாதிரி உங்களை வந்து தான் சொத்தை மொத்தமும் வந்து தானம் பண்ணிட்டு 800 ஏக்கரை தியாகம் பண்ணி லட்சுமண ஐயர் அட்டவணை பிரிவு மக்களுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம், பொதுவாக இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்தும் தன்னுடைய நிலத்தை கொடுத்து, குடித்தண்ணீர் அது தண்ணி வசதிக்கான இடத்த கொடுத்து, அரசு நிலத்தை கொடுத்து, எல்லாத்துக்கும் இப்படி எல்லாம் கொடுத்து இருந்தவர் வந்து பார்ப்பனராம். மொத்த பைசா செலவு பண்ணாமல் போய் கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து அதில் எல்லாருக்கும் காசு வாங்கிக்கிட்டு கல்வி என்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற கும்பல் வந்துட்டு தந்தையானா எனக்கு புரியல. இதை கேட்டால் கோபம் வருது. ஆமா. சரி, நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். ஏன் அவர் கொடுத்தாரு? அப்போ ஆர்எஸ்எஸ் பின்னணியில் கொடுத்தாரான்ற கேள்வி. பெண்களுக்கு வந்து ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறது? திமுக கொடுக்கறது இல்லையான்னு ஒரு கேள்வி வருது. திராவிட கட்சிகள் அதுக்கு என்ன சொல்ல வரீங்க ஐயா? திமுகவில் வந்து அதாவதுங்க, நீங்கள் வந்து யதார்த்த சிக்கலை பார்க்கணும். இல்லை நான் நீங்கள் உண்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்தோடனே ம். ஏகலைவன் பெரியார்னு யாருக்கே கொடுத்துங்கிற சீமானுக்கு கொடுத்துருக்கலாம் நியாயமான ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, அதுதான் எனக்கு சொல்றேன். அது- ஏன்னா நான் வந்து யதார்த்த சிக்கல்னு எதை சொல்லிட்டு நான் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். யதார்த்த சிக்கல் நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம்னா ம். மனைவிக்கு கொடுக்கறதா, ம். துணைவிக்கு கொடுக்கறதா, இணைவிக்கு கொடுக்கறதா, பிரச்சனை வருமா வராது? கொஞ்சம் கூட புரியாம நீங்க வந்து கொள்கை, கோட்பாடு, கொத்தவரங்காய், கத்திரிக்காய் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சீமான் கொடுத்துட்டாரு, இவங்க வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கலையா, நீங்க வந்து ஏன் கொடுக்கலன்னு எப்படி கேட்பீங்க? என்ன அதுல உள்ள குழப்பங்களை புரிஞ்சுக்காதீங்க. யதார்த்த சிக்கல்கள் இருக்கு. மனைவிக்கு கொடுக்கறதா, துணைவிக்கு கொடுக்கறதா, இணைவிக்கு கொடுக்கறதா, இந்த இணைவியை தாண்டி இன்னும் எக்ஸட்ராக்கெல்லாம் இத்தியாதிகளுக்கு கொடுக்கறதா, யாருக்கு கொடுக்கறதுங்கிற பிரச்சனை வருது இல்ல. அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஏதோ அங்கங்கே யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். இவ்வளவுதான். இது வந்து நீங்க அவர் 110 அதனால தான் அந்த சிக்கல் இருக்கிறதால தான் அங்கே கொடுக்க முடியல. இல்லைன்னா நாங்கள் வந்து சரி பாதி பெண்கள் இடம் கொடுத்துருப்பாங்க அவங்கன்னு சொல்றீங்க திராவிட கட்சிகள். அப்படி கொடுக்கணும்னு அவங்க போனாங்கன்னா திமுக இங்க இருந்து இந்த வீட்டுல இருந்து ஒரு லிஸ்ட் வரும், அந்த வீட்டுல இருந்து ஒரு லிஸ்ட் வரும், இந்த வீட்டுல இருந்து ஒரு லிஸ்ட் வரும். எந்த லிஸ்ட்டை பார்க்கறது? நீங்க அதுதான் சொல்றேன், இந்த யதார்த்த சிக்கல்களை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் வந்து என்னை பொறுத்தவரை இதுவரை யாரும் செய்யாத சாதனை என்ற முறையில் 117 திருநங்கை உட்பட 234 பேர் வந்து ஒரே மேடையில் அறிமுகம், அனைவரும் பட்டதாரிகள், படித்தவர்கள், எல்லா பிறமொழியாளர்கள், சமூகத்துக்கும் கண்டுபிடிச்சி பிற மொழியாளர்கள், சாதி, மதம் எல்லாம் உள்ள கொடுத்து இந்த அளவுக்கு வந்து பண்ணி அப்படி ஒரு கூட்டத்தை வந்து எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் சீராகவும் ஒழுங்காகவும் நடத்தி முடித்திருக்கிறார். இந்த வகையில் அவரை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பெரியார் என்றால் யார் பெரியார்னா, இந்த மண்ணில் பெரியார் என்பவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெரியார்கள் இருக்கிறார்கள், சமூக நீதிக்காக பாடுபட்ட பெரியார்கள் இருக்கிறார்கள், பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள், இன விடுதலை, தமிழர் இனம் என்கிற இன விடுதலைக்காக மொழிக்காக பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்படி வந்து பல வகையிலும் பாடுபட்டார்கள். ஆன்மீகத்திற்காக அது வந்து அதுவும் வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தம் தான், ஒரு ஆன்மீகம், அதற்காக பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த வகையில் அரசியல் ரீதியில் இந்த மாநாட்டின் மூலம் தன்னையும் ஒரு பெரியார் என்று சீமான் நிரூபித்திருக்கிறார் என்று நான் வந்து தைரியமாக சொல்வேன். ஏனென்றால் இந்த சாதனைகள் வேற யாரும் தெரியல உங்களுக்கு நடக்க போகுது. எதுங்க? இல்ல ஏதோ ஒண்ணு நடக்க போதா மட்டும் உறுதியா இது ரொம்ப ஓவரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கண்டபடி உடனே வந்து சீமானுடைய சொம்புன்னு சொல்லுவாங்க. போன நான் சொல்றதுன்னா இந்த நான் சொன்ன ஒரு 6 ஐட்டம் சொன்னேன் பாருங்க. இந்த 6 ஐட்டத்தை தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சி தலைவர், எந்த அரசியல்வாதி செய்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். நான் இதை என்னுடைய கருத்தை மாற்றிக்கிறேன். சரி, இப்போ உறுதியா வந்து அவர் இந்த மாநாட்டை பத்தி என்ன சொல்ல வரீங்க? இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடு. என்னை பொறுத்தவரை இதற்கப்புறம் தேர்தலில் வந்து வரக்கூடிய வெற்றி தோல்வி என்பது அது தனி, அது வேறு. அது வந்து மக்கள் வந்து எப்படி வருவாங்க, அது மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிலாம் தெரியாது. ஆனால் கருத்தியல் ரீதியாக உண்மையாக ஒரு தேர்தலுக்கு இல்ல தேர்தல் அரசியலுக்கு ஒரு சிலபஸை அவர் வந்து சீமான் அவர்கள் வந்து செட் பண்ணியிருக்காரு. இந்த பரீட்சைக்கெல்லாம் ஒரு இந்த பாடத்துக்கு 10ஆம் கிளாஸுக்கு 12ஆம் கிளாஸுக்கெல்லாம் ஒரு சிலபஸ் செட் பண்ணுவாங்க. இதுதான் பாடத்திட்டம். அது போல ஒரு பாடத்திட்டம் நாங்கள் வந்து சும்மா வந்து அங்கங்கே காமெடி பண்ணிக்கிட்டு இந்த ஆபாசமாக பேசிக்கிட்டு அலையிற ஆட்கள்லாம் கூப்பிட்டு இந்த டெக்ஸ்ட் புக் சொசைட்டிலெல்லாம் நாங்கள் வந்து உட்கார வைப்போம். அது வேற.
அது நாங்கள் வந்து அந்த காலத்திலேயே வந்து வாழ முடியாதவர்கள், அதுக்கப்புறம் வான்கோழின்னு எழுதின அந்த வகையறான, ஓரிரவு, ஆமாம், வேலைக்காரி, இப்படியெல்லாம் வந்து எழுதின வகையறானாங்க. நாங்கள் அங்கே தான் ஆரம்பித்தோம். நாங்கள் அடல்ட்ஸ் ஒன்லியில் ஆரம்பித்து தான் நாங்கள் வந்து அரசியலுக்கு வந்தோம். அந்த ஏல ஆரம்பிச்சு தான் இந்த ஏவுக்கு வந்தோம். அடல்ட்ஸ் ஒன்லி ஏல ஆரம்பிச்சு அரசியல் ஏவுக்கு வந்ததே அந்த வழியில தான் வந்தோம். நீங்க அந்த ரூட்டை நீங்க பார்க்க கூடாது. உண்மையான அரசியலுக்கு ஒரு பாடத்திட்டம் போன்று ஒரு சிலபஸ் மாதிரி ஒண்ணு வந்து உருவாக்கி காட்டி இருக்கிறார் சீமான். அந்த வகையில் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் தேர்தலில் வெற்றி தோல்வி அது இயல்பாக உள்ளது, பார்க்கலாம். ரெண்டாவது பெரிய பஞ்சாயத்து 101 ரூபான்ற மாதிரி 1001 ரூபாய் வச்சு பஞ்சாயத்துக்கு நிக்கிற விஷயம் என்னன்னா, கொடி ஏறும்போதே ஏற்றும் போது அடுத்துன்னு கீழே வந்த ஒரு கதை இருக்குது. தேமுதிக முதல்ல போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க, ஆசீர்வதிச்சுட்டாரு மேலே இருந்து அப்படின்னு. கொடியை வந்து ஏற்றும் போது பார்த்து மேலே போய் தொப்புன்னு அறந்துக்கிட்டு கீழே ஊந்துது. இது எப்படி எடுத்துக்கிறது பஞ்சாயத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா என்ன சொல்லலாம்? கொடியருந்ததும் காசு வந்ததா, காசு வந்ததும் கொடி அருந்ததா. உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி பாட்டு வருது, அதான கேள்வி. சரிங்களா, புரியுதுங்களா? ஏங்க அவர் இருக்கும் போதெல்லாம் கொடி அருந்ததும் காசு வந்ததா, காசு வந்ததும் கொடி அருந்ததா. சரி, சரிங்களா? சரிங்க. இது அவர் இருந்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுகவை வந்து எதிர்த்துதான் கட்சி ஆரம்பித்தார், அரசியல் செய்து கொண்டிருந்தார். கடைசி வரைக்கும் திமுக தான் உரிச்சிட்டு இருந்தார். அதிகம் திமுக தான். போன மாசம் இந்த அம்மா அவங்க என்ன சொல்லணும், அவங்கள அண்ணியார் சொல்லக்கூடாது, அன்னையார்னு சொல்லணும்னாங்க. நம்ம அப்படியே சொல்லிடுவோம், நமக்கு என்ன வந்துச்சு, அன்னையார்னு சொல்லிடுவோம். அவங்க வந்து கஞ்சா போதை, டாஸ்மாக், செயின் பறிப்பு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. ஒரு பெண்ணுக்கு பெண்ணாக தான் அந்த வலி எனக்கு தெரிகிறது. பெண்ணுக்கு பெண்ணு தான். உங்களுக்கு எனக்கு தெரியல பாருங்க, ஊர்ல பெண்கள்லாம் பாதுகாப்பு இல்லைன்றது நமக்கு தெரியாது, பெண்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியுது. ரைட்டு, ஏதோ ஒரு உணர்ச்சியில சொல்றாங்க. இல்ல இப்ப பெண்களுக்கு ஒரு பெண்ணு தான் பாதுகாப்பு வரி தெரியும்னா, இப்ப கனிமொழி அம்மா பெண்கள் இல்லைன்றாங்களா? அவங்க அப்படியும் வைக்கலாம். ஏன்னா அவங்க இளம் விதவைகள் வேற பேசியிருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு வந்து அப்படின்னா என்னன்னு புரியல அப்படின்னு கூட அவங்க சொல்லதான் நினைச்சுக்கலாம். ஆனா கடைசியில அதான் பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு ஏன்னா அங்கதான் ஒண்ணுதான் முக்கியம் சொன்னாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், இங்க ஒரு மாற்றம் வேண்டும். இல்ல மாற்றம்னா எனக்கு தெளிவா சொல்லிடணும் ஐயா. இந்த மாதிரிலாம் அப்படி மேலோட்டமா இப்ப மாற்றம்னா என்ன, அது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. நீங்க வந்த உடனே ஏதோ ஒண்ணு நீங்க சில சமயம் வந்து இந்த அரசியல்ல உள்ள நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நுணுக்கம். ஆமா, நுணுக்கம். அந்த நுணுக்கம் வந்து உங்களோட கொஞ்சம் வயதிலும் அனுபவத்திலும் அதனால வந்து அதனால நான் அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அவங்க மாற்றம்னு சொல்லும் போது உங்களை மாதிரிதான் நானும் வந்து மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. அப்போ திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நானும் உங்களை மாதிரிதான் தப்பா நினைச்சேன். இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நான் மாற்றம், அவங்க தமிழ்ல மாற்றம், இங்கிலீஷ்ல மாற்றத்துக்கு என்ன சொல்லுவீங்க? சேஞ்ச் வந்துருச்சு இல்ல. மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் அவங்க சொன்னது ஏகலைவனுக்கும் திருசக்தியாருக்கும் புரியல. புரிய வேண்டும் புரிஞ்சிருச்சு. அங்க போய் சொல்லிட்டாங்க. அந்த அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, அந்த நம்ம அந்த எவரு ஒருத்தர் இருக்காருல்ல, எவரு வியாபாரு, அவருகிட்ட ஒரு 200 கோடி மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த கல்லூரி டிரான்சாக்ஷன்ல. அதையும் கொடுத்து அங்க போய் எங்கேயோ போய் நம்ம யாரோ ஒரு குரு ஒருத்தர், ஆதி குரு ஒருத்தர் டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு, அங்க போய் 150 கோடின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அந்த 150 பிளஸ் வந்து இந்த மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கல்லூரி காசையும் கொடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்தா அவங்க கேட்கிற சேஞ்ச், மாற்றம் இதுதான் அப்படின்னு தலைமை கரெக்டா புரியல. அங்க புரிஞ்சிருச்சு. இதுதான் திராவிட மாடல். உங்களுக்கு எனக்கும் புரியாது திராவிட மாடல். நீங்க நமக்கு புரியாது, என்ன கஷ்டப்பட்டாலும் புரியாது. இப்ப நீங்க கேட்பீங்க, என்னடா அப்ப விஜயகாந்துடைய ஆன்மா இவர்கள் வலைதளத்துல நிறைய பேர் வந்து இல்ல, நீங்க உள்ள வரும்போது ஒரு பாட்டு மூட்லயே வந்துங்க, தேரை இழுத்து தெருவுல விட்டோம்னா தெருவுல சொல்றேன் கேளுங்க.
விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காதுன்னு வலைதளத்தில் நிறைய பேர் எழுதுறாங்க உணர்ச்சி வசப்பட்டு. வந்து விஜயகாந்தின் ஆன்மா இவர்களை சும்மா விடாது, அவளை மன்னிக்காது, பிரேமலதா அந்நியார் அவர்களை அப்படின்னு தேமுதிக கொடிய ஆன்மா அறுத்து விட்டுருக்குமோ இல்லை, அவர் இன்று இருந்திருந்தால் வந்து அவர் என்ன வந்து நினைத்திருப்பார். அவர் தீர்க்கதரிசிங்க. அன்னைக்கே விஜயகாந்த் அன்னைக்கே வந்து 3 முடிச்சால முட்டாளானு கேளு கேளு தம்பி பாடினாரா இல்லையா? 3 முடிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ளே தேருக்குள்ளே இப்ப விழுந்தேன் சேருக்குள்ளே. புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் அது இன்னும் பாத்தீங்கன்னா இவ என்ன நினைப்புன்னு புரியல, இவ என்ன பண்றான்னு புரியல அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும். அப்போ 100% பொருந்தது பாருங்க. எப்போ எழுதி வச்சுட்டாரு. இப்ப யாரெல்லாம் வந்து அது வந்து நீங்க வந்து இப்போ வந்து தேருக்குள்ள இருந்தவங்கள சேஞ்ச் பண்ணி தேர்ல இருந்து சேருக்குள்ள இறக்கி விட்டாச்சு. முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது இன்னொன்னு முக்கியமான விஷயம், இதுல வந்து இதுவரை தேமுதிக வந்து எந்த கூட்டணியில் இருந்திருக்கிறதோ அந்த கூட்டணியில அமோக வெற்றி பெற்றதே இல்லை. அமோக வெற்றினா நீங்க அப்படியே இல்லைன்றீங்களா? ஆமாங்க, நான் உண்மையை நான் புள்ளி விவரம் தான் சொல்றேன். இது வரைக்கும் வெற்றி பெற்றதே இல்லை. அப்போ இதை யார் வந்து நடுவில் புரோக்கரா இருந்து சில பேர் லாபியிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்ன இஸ்ட்? லாபியிஸ்ட். சரி சரி. இந்த லாபியிஸ்ட் இருக்கு, அது லாபியிஸ்ட் இல்ல, லாபயிஸ்ட். எந்த பக்கம் லாபம் இருக்கோ அந்த பக்கம் நவுத்துறது தான் வந்து அது பேர் லாபயிஸ்ட். அந்த லாபயிஸ்ட்ல சில பேர் வந்து முயற்சி பண்ணிதான் இங்க கேட்டா நான் அவருடைய படை, நான் இவருடைய படை அப்படிம்பாங்க. அது என்ன படை நமக்கு புரியல. இந்த ஜாலிம் லோஷன்லாம் வந்து தடவுவாங்கல்ல, இந்த படை அரிப்பு வந்ததுன்னா ஜாலிம் லோஷன் அந்த காலத்துல வரும். சரி சரி. படை சொறி சிறங்குலாம் வந்துச்சுன்னா தடவிக்கிறதுக்காக. இது என்னமோ அந்த படை இந்த படைன்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கிட்டு அந்த படைக்கு அந்த பேர் போட்ட அவரையும் சிறுமைப்படுத்தி இந்த பக்கமும் சிறுமைப்படுத்தி கொண்டு போய் அங்க சேர்த்து விடுறாங்களே, இவங்களை என்னன்னு சொல்றது? ஆனா எனக்கு ஒரு சதி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. தேமுதிக இது வரைக்கும் சேர்ந்த கூட்டணி வந்து ஜெயிச்சதே இல்லைங்கும் போது அப்போ யாரோ இந்த மாதிரி லாபியிஸ்ட் கிட்ட செட்டப் பண்ணி கொண்டு போய் அங்க திமுகவை சேர்த்து விட்டுரு, இந்த தடவை திமுகவை சொல்லி முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு கால். அதுவும் லாபியிஸ்ட் தானே, அதுவும் லாபயிஸ்ட்ல தான் வரும், இந்த லாப கணக்குல தானே வரும். அப்படி ஒரு கால் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இருந்தாலும் வந்து பேர் தான் தானா படுத்துட்டு தானா சங்கோதிக்கிறதுன்னு அர்த்தமா? ஆமா. இதுல வந்து என்னன்னா இவங்க வந்து சேர்ந்ததுனால இவங்களெல்லாம் விட வந்து கூடவே வந்து அப்படியே கண்ணீர் மல்க ஒரு கோஷ்டி வந்து இருக்குது. என்னன்னு கேட்ட இந்த திமுகல இருக்கிற ஏற்கனவே உள்ள கூட்டணி கட்சிகள், நம்ம விசிக்கு அண்ணான்னு பார்த்தோம், ஏற்கனவே 6 சீட்டுக்கு மேல நம்ம 20 கேட்டோம், அட்லீஸ்ட் 10ஆவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். இப்போ முதல்வர் என்ன சொல்லிட்டாரு, நிறைய கட்சிகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன, கூட்டணி பெரிதாகிறது, விட்டு கொடுங்க, தியாகம் செய்ய வேண்டும். பண்ண மாட்டாங்க தியாகம், நாங்க பண்ண மாட்டோம். தியாகம் எப்பவுமே மத்தவங்க தான் பண்ணணும். சரி, இது அந்த காலத்துல இருந்தே அப்படிதான். இவன் வந்து வைகோ பாருங்க, அவரு வந்து கட்சியை விட்டு வெளியில போனா 5 பேர் தீ குளிச்சான், 5 பேர் போட்டோ வீட்டுல மாட்டி வச்சுன்னு இருக்காரு. ஆனா இவர் திமுக வந்துட்டாரு. அந்த 5 பேர் இன்னும் அந்த படத்தை பார்த்து உறுதியா இறங்கி வந்து அரசியல் நிக்கிற பாருங்க மனுஷங்க. இல்லைங்க, அவரு நீங்க உங்களை மாதிரி எங்களுக்கு தெரியாதா? அவர் என்ன எவ்வளவு பெரிய அனுபவசாலி, அவர் எவ்வளவு புத்திசாலி. அவரு 5 பேர் போட்டோவையும் அப்படியே கட்டி பின்பக்கமா இப்படி மாற்றி விட்டாரு. ஏன்னா அவனை பார்க்கும் போதெல்லாம் ராத்திரில வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. அப்படியோ? கொஞ்சம் லேசா நடுங்குது. டக்குன்னு அவன் நம்மளை பார்த்து முறைக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு தோணுது. அதனால அவன் போட்டோலாம் அப்படி திருப்பி அந்த பக்கமா கவுத்து மாட்டிட்டாருன்னு சொல்லி யாரோ சொன்னாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. அது மாதிரி இதெல்லாம் வந்து அரசியல்ல சகஜம். கொடி அறந்ததுக்கு என்ன உறுதியா பாட்டெல்லாம் பாடிட்டீங்க, வேற ஒரு காரணம் தான் திரிசக்தியார ஜாதகம் சொன்னா கரெக்டா இருக்குன்னு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, கொடி அறுந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, பொதுவா வந்து கொடி அறுந்ததுன்னா அந்த ஆட்சி வந்து அந்த அரசனுடைய சகுனம் சரியில்லை, அந்த ஆட்சி வந்து கவிழுதுன்னு. இப்போ கூட நம்ம திருச்சி சூர்யா அவர்களுடைய மகன் அவர் பேர் என்ன,
திருச்சி சிவாவுடைய மகன் சிவா சூர்யா சூர்யா சிவா, சூர்யா சிவா. சிவா இது அடிக்கடி அதெல்லாம் போட்டு எஸ்கே பெரிய அளவுல சூர்யான்னு போட்டு பண்ணிட்டே அப்படியே இருப்பாரு ஒரு சமூகத்துல. நிறைய ஒரே தளமுடான்னு பேசிட்டு அடிச்சு இருப்பாரு. அடிச்சு தூள் இறக்கி விட்டுனே இருப்பார் அவர் எனக்கு பாட்டு. ரொம்ப அவர் பேர்ல வருத்தங்க, ஆ. ரொம்ப வருத்தம் எனக்கு. ம், அவர் தமாஷா பேசுவார், நான் கூட ரசிச்சிருக்கேன் அவருடைய பேச்சு. ம். கொஞ்சம் தடாலடியாகவும் பேசுவார், தமாஷாவும் பேசுவார். சரி ரைட்டுன்னு நம்ம கேட்டிருக்கோம், ஏதோ ஒரு அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். ம். இருந்தாலும் அவர் ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டார், எனக்கு மனசு ரொம்ப அப்படியே பதச்சு போச்சுங்க. ஏன் உங்களை என்ன சொன்னாரு அதுக்கு நான் என்னன்னு சொல்லலைங்க, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ம். இது வரைக்கும் 2வது முறை ஆட்சி தமிழ்நாட்டில் இந்த திமுக அதிமுக மாறி மாறி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. ம், ம், எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ம். எம்ஜிஆர் இருக்கும்போது தொடர்ந்து வந்தார். ம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருக்கும்போது இல்ல, அந்த 2011 அதிகாரம் இருக்கும்போது எம்ஜிஆர் மறைஞ்சு. இல்ல இல்ல ஆமா ஆமா 2வது தடவை வந்தாரு. ஆனா வந்து முழுசும் முடிக்கல. முடிக்கல. அதுதான் செல்வி சொல்றேன். ஜெயலலிதா அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் 2011 வந்தாங்க, மறுபடியும் 2016 அதிசயமா, அதாவது 2வது முறை வந்தாங்க. ஆன்டி இன்கம்பன்சின்றது இல்லாமல் அவர்கள் வந்து 2வது தடவை வந்தாங்க. ம், ஆனா வந்து 5-6 மாசத்துக்குள்ளேயே ம், இயற்கை மரணம் அடைந்து விட்டார்கள் ம். அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்றாருன்னா, ம். இந்த தடவை அநேகமா திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும். இது தப்பா இல்லையா? இல்ல, அவர் ஏதோ ஒரு முடிவோட தான் சொல்லி இருக்கிறாரு. நம்ம வந்து அவர் இல்ல, இப்ப எல்லாருமே ஐயா ஸ்டாலினே சொன்னாரு, அடுத்த முறை நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு தான் சொன்னார். 2வது முறையாக இல்லைங்க, அவர் நாங்கள் வந்து எத்தனை முறை ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றதுல தப்பே இல்லை. சரி, நாங்கள் இன்னும் 2500 வரைக்கும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம். அது அவர் ஒரு சொல்லலாம் அரசியல் தப்பு. தலைவர் அவர் சரி. அப்படிதான் சொல்லுவார். ம். இவர் என்ன இது ரெண்டையும் சொல்லிட்டு ம். திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் இந்த தடவை ம். அப்படிங்கிறாரு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணாம ம். சொல்லியிருந்தாருன்னா அது வேற விஷயம், இது வேற விஷயம். ம். இதையும் சொல்லிட்டு அதையும் சொல்றாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா தலைவர்களும் 100 ஆண்டு 100 காலம் வருஷம் வாழட்டும். வாழட்டும், சரி. நல்ல உடல் நலனோடும் எல்லா வித வளங்களோடும் வாழட்டும் அப்படிங்கிறது தான் நம்ம. 2வது முறையாக பதவியேற்றவர்கள் நீண்ட காலம் இருந்ததுல பாதியிலே முடிஞ்சு போச்சு தான் இது வரைக்கும் நடந்த கதை. வரலாறு ஆனா திமுக அடுத்த முறை முதலமைச்சரா வரணும் வரும்னு இவர் ஆட்சி சொல்றாரு. அப்படி சொல்றாரு, அதான் சொல்ல வரேன். ஆமா, ம். அப்போ அர்த்தமே தப்பா போயிடுதே. நம்ம வந்து அப்படிலாம் வந்து அபசகுணமா நம்ம பேசலாமா? பேசக்கூடாதே. சரி. ஏன்னா நம்ம அபசகுணமா பேசுனது நடந்து போச்சுன்னு வைங்க, நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ம், ம், நம்ம எல்லாரும் 100 ஆண்டு காலம் வாழணும்னு நினைக்கிறோம். ம், ஐயா கலைஞர் போல 94 ஆண்டுகள் இல்லை 100 ஆண்டுகள் வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். ம், ம், ஆனா இந்த மாதிரி வந்து இப்படி கிளப்பி விட்டா ம், இப்ப பாருங்க, திமுகவுக்கே கன்ஃபியூஷன் வருமா வராதா? ம். நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டாரா இல்லையா? கட்டாயம் வந்திருக்கும்ல, இப்ப யோசிப்பாங்கல்ல ஆ. பரிகாரம். பரிகாரம் இப்போ என்ன பண்ணுறது? பரிகாரம் சரி, நம்ம வீட்டில் சொல்லி தான் அவங்க தான் கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு கோயிலில் பரிகாரம் பண்ணி அதான் பண்ண வேண்டியதுதான். ம். நம்ம வந்து ரகசியமாக அந்த பரிகாரத்தை பண்ணிட்டோம்னா திராவிட ஆட்சியை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடலாம், இந்த பரிகாரம்லாம் செஞ்சு. ம். சரிங்களா? இந்த பரிகாரம் பண்ணிட்டோம்னா திராவிட மாடலில் சரியாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தோட நிற்கிது.